எவ அது? உன் பொண்டாட்டி. இங்கிட்டு வாடிங்கிட்டு. யோ, உனக்கு சூடு சொரணை இருக்கா இல்லையாயா? உன் வயசுக்கு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? இல்ல சுந்தரி, ரீல்ஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகலான்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஃபேமஸ் ஆகுற முகரக்கட்டைய பாரு. உன்னைய பண்ணையார் வீட்டில் மாடு மேய்க்க தேடுறாங்க. போய் எறும்பு மாடு மேய் போ. அப்படியே வரும்போது சாணி அள்ளிட்டு வந்துரு, வாசத்தளிக்கணும். என்னது? என் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? என்னைய போய் எருமாடு மேய்க்க கூப்பிடுறாங்களா? யோ, உன் தகுதி அந்தஸ்து தான் நீ போட்டிருக்க பனியன் கையிலே தெரியுதுல. ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த ஆள் கூட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அக்கா இல்லக்கா, மாமா தான் சொன்னாரு என்னைய விட என் தங்கச்சி தான் உனக்கு நல்ல ஜோடி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவியாம்ல. அதனாலதாக்கா மாமா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். ஏண்டி, அவன் ஒரு பொய்காரன். எப்பவும் பொய்யா பேசிட்டு தான் திரிவியான். அவன் சொல்றத போய் நீ உண்மையை நம்பிக்கிட்டு இருக்க? போடி, பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போடி. சுந்தரி, ஏன் சுந்தரி போ சொல்ற? இன்னும் 2 சாங் இருக்கு, அதையும் ஆடிட்டு போட்டோம். யோ, பிள்ளைய முன்னாடி அசிங்கப்படுத்த வேணான்னு பேசாம இருக்கேன். ஆனா நீ என் கோவத்தை தூண்டுற. ஏறி மிதிக்க போறேன் பாரு. சரி சரி, கோவப்படாத சுந்தரி, கோவப்படாத. நான் முன்னேறது உனக்கு பிடிக்கிற போல. சரி, முன்னேற முகரக்கட்டைய பாரு. போய் உழைச்சு முன்னேறியா போயா? பிள்ளையில கூட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். டேய், நீ ஏன்டா பல்ல போட்டு கெஞ்சிக்கிட்டே கிடக்குற? போடா சித்தி கூட வீட்டுக்கு. சுந்தரி வா சுந்தரி, நம்ம 2 பேரும் ஒரு ரீல்ஸ் போடலாம். ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே ஆட கூப்பிடுவ? ச்சே, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயா மொத. சரி சரி, நான் போறேன். ஆளு பார்க்க டம்மியா இருக்கியான். ஒருத்திய விட மாட்டேங்கிறியான். கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் அவன் டம்மியா தெரியுறானோ? சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையோட நாளைக்கு வரேன். பாய்.